தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 களம் யாருக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். ஸோ பெரம்பூர் ஆக்சுவலாக பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி ரைட். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் ரொம்பவே முக்கியமான வேட்பாளர் விவிஐபி வேட்பாளர் விஜய் போட்டியிடுறாரு. முதலாக இந்த தொகுதியில் போட்டியிடுறதா அறிவித்தது பெரம்பூர் தொகுதியில் தான். ஸோ அதே நேரத்தில் இவர் டிவிகே சார்பாகவும் திலகபாமா இவங்க அதிமுகவில் சேர்ந்து போட்டியிடுற பாட்டாளி மக்கள் கட்சியோட வேட்பாளர். இவங்க கவிஞரும் கூட. அதே நேரத்தில் டிஎம்கேயில் போட்டியிடுற ஆர்டி சேகர். இவங்க 3 பேருக்கு தான் முக்கியமான போட்டி இந்த தொகுதியில். ஸோ இந்த தொகுதி விஐபி வேட்பாளர் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறதுனால ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதி. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா டிவிகே தனித்து போட்டியிடுறாங்க. அதே நேரத்தில் திலகபாமாங்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொருளாளர். ஸோ இவங்க அதிமுக கூட்டணியில் பிஜேபி என்டிஏ கூட்டணி அலையன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த அலையன்ஸில் போட்டியிடுறதுனால ஸோ இந்த போட்டி கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். யார் யாருக்குன்னு பார்த்திங்கன்னா விஜய்க்கும் திலகபாமா, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கு. அதே நேரத்தில் கொஞ்சம் டஃப் போட்டியை ஆர்டி சேகரும் கொஞ்சம் கொடுப்பாங்க. ஏன்னா டிஎம்கேங்கிறது ஒரு சாதாரணமாக குறைச்சி எடை போட முடியாது. பலம் கொண்ட கட்சி. என்ன பலங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ ஆகவே பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப்பான ஒரு தொகுதி தான். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் களம் யாருக்கு சாதகமாக அமையுது அப்படிங்கிறத.